கர்த்தர் நல்லவர், உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு வேத பாடம், நிறைய பேருக்கு தெரிந்த விஷயம், சில பேருக்கு தெரியாத சில காரியங்கள். நசரேய விரதத்தை குறித்து கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது எப்படி அப்படிங்கிற காரியத்தையும், அது இந்த நாட்களிலே எப்படி நாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற காரியத்தை குறித்தும் நான் இன்றைக்கு பேச போகிறேன். ஹல்லேலூயா. முதலாவது நசரேய விரதம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன காரியம் ஞாபகத்துக்கு வருது? முடி வளர்க்கணும், ஃபாஸ்டிங்கில் இருக்கணும், புது பைபிள்லாம் தரணும், கறி மீன் சாப்பிடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நசரேய விரதத்துக்கு கறி மீன் சாப்பிடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. சரி, அப்போ எல்லாருக்கான செய்தி தான் அது. என்னாகமம் 6ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. 2ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணிக்கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினார். பாருங்க, முதலாவது இது ஸ்திரீகளுக்கும் சேர்த்து இருக்கிறது. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பல நேரங்களில் பார்க்குறோம், இது நசரேய விரதம் வெறும் ஆண்களுக்கானது அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. நசரேய விரதம் ஸ்திரீகளும் இருக்கலாம். சரியா? ஸோ புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால். நல்லா கவனிங்க, நிறைய பொருத்தனைகள் இருக்கு. நான் இது பண்ணலாம், இதை செய்யலாம், நான் பாஸ் பண்ணனா நான் இதுக்கு மேலே நான் சினிமா பார்க்க மாட்டேன், இப்படியெல்லாம் நம்ம பொருத்தனை பண்ணியிருப்போம் சின்ன வயசில். பார்த்தீங்கன்னா இந்த காரியம் நடந்துச்சுன்னா நான் ஒரு 1000 ரூபாய் காணிக்க செலுத்துவேன். இப்படியான பொருத்தனைகள் இருக்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இந்த பொருத்தனை ஒரு விசேஷித்த பொருத்தனை. அதுதான் இந்த நசரேய விரதம். நசரேய விரதம்ங்கிறது ஒரு விசேஷித்த பொருத்தனை. இந்த இடத்துல 4 காரியங்களை இந்த நசரேய விரதத்தில் கடைபிடிக்க வேண்டும். நசரேய விரதம் யார் இருக்காங்களோ அவர்கள் எந்த காரியத்தை, 4 காரியத்தை கடைபிடிக்கணும். முதலாவது 3ஆம் வசனம் வாசிச்சிங்க அப்படின்னா, அப்படிப்பட்டவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சை ரசத்தின் காடியையும் மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமல், திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும், நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையில் உள்ளவர்களால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமல் இருக்க கடவன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, கறி மீனெல்லாம் சாப்பிடலாம். சரியா? நசரேய விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? கறி மீனெல்லாம் சாப்பிடலாம். இன்னொன்று ஒரு பாயிண்ட் என்ன சொன்னீங்க? முடி. அதுக்கு நடுவில் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, கறி மீனுக்கு. அப்போ சரி, ஓகே. ஃபாஸ்டிங்கை பற்றியெல்லாம் இங்கே எதுவுமே சொல்லலை. நசரேய விரதம்ங்கிறது திராட்சை பழம் சம்மந்தப்பட்ட எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, அவங்க சாப்பிடக்கூடாது. அடுத்தது 2வது அடுத்தது ஏன் திராட்சை செடிகளை பார்க்க, திராட்சை சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவுமே அவனுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னா, வசனம் சொல்லுது இது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஏன்னா யூதர்களுடைய எல்லா ஃபங்க்ஷனும் சரி, எல்லா திருவிழாவும் எல்லா கொண்டாட்டங்களும் இந்த திராட்சை செடியை சுற்றியே தான் இருக்கும். நீங்கள் பஸ்கா பார்த்தீங்கன்னாலும் சரி, என்ன 7 பண்டிகைகளை பார்த்தாலும் திராட்சை ரசம் இல்லாத ஒரு பண்டிகையுமே இருக்காது. அப்போ ஆண்டவருக்கென்று நாம் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும்னா இந்த நசரேய விரதம் தேவை. ஹல்லேலூயா. நசரேய விரதம் என்பது இந்த காலத்தில் நமக்கு கிடையாது. ஆனால் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் நசரேயனா இருந்தாங்க சொல்லுங்க வேதத்தில்? சிம்சோன், சாமுவேல், ஜீசஸ் இல்லை. ஜீசஸில் திராட்சை ரசத்தெல்லாம் அவர் குடித்தார். யோவான் ஸ்நானகன். சரி, இந்த 3 பேர்
பவுலும் இருந்தார் அப்படின்னு சொல்லி சில வசனங்கள் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இது முதலாவது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இது பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்ப்போம். முதலாவது, திராட்சை சம்பந்தப்பட்ட காரியமே அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ரெண்டாவது 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் நஸ்ரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. ஹல்லேலூயா. முடி வளர்க்கணுங்கிறது நஸ்ரேய விரதம் கிடையாது, முடி வெட்டக்கூடாதுங்கிறது தான் நஸ்ரேய விரதம். தலையில சவரன் கத்தி படக்கூடாது. அடுத்தது 6ஆம் வசனம், அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையிலும் போகக்கூடாது. அப்போ ஒன்று சொல்லிட்டேன், இந்த 3 பாயிண்ட் எல்லாருக்குமே நல்லா தெரியும். சவரன் கத்தி படக்கூடாது, திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, மதுபானம் அருந்தக்கூடாது, அதற்கு பிறகு பிரேதத்துக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இந்த 3 பாயிண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எல்லாருமே மறந்து போகிற ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, 5ஆம் வசனத்தில் அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாய் இருந்து. இந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணிடுறோம், பல பேர் தலைமுடிய வளர்க்கணுன்றது ஞாபகம் இருக்கு, அது வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்தமாய் இருந்து தலைமயிரை வளர்க்க கடவன். அப்போ ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை தான் இந்த நஸ்ரேய விரதம். ஹல்லேலூயா. பாருங்க, 7ஆம் வசனம் சொல்லுது, அவன் தன் தேவனுக்கென்று செய்த நஸ்ரேய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியால். அப்போ இந்த விரதம் ஏதோ ஒரு உடம்புக்குள்ளேயோ ஒரு நம்மளுடைய பிசிக்கலான ஒரு அப்பியரன்ஸை பற்றி பேசலை. இந்த நஸ்ரேய விரதம் தலையில இருக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, இது நம்மை எத்தனை பேர் இந்த நஸ்ரேய விரதம் இருந்தார்கள் என்றால் நம்ம எண்ணி சொல்லிடலாம். நீங்கள் நம்ம இப்போ கணக்கு போட்டதே 3 பேர் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சொல்லியிருக்கோம். அப்போது இது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விரதம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இந்த விரதத்தை, அதாவது எனக்கென்று ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த காலத்தில் நீங்கள் நஸ்ரேய விரதம்னா, நான் இனிமேல் நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரு பிரேத தண்டையில் போகாமல் இருக்க முடியாது. முடிய வளர்த்துக்கிற நம்மளால் என்ன பண்ண முடியாது, இப்போ இந்த காலத்தில் இருக்க முடியாது. ஆனால் அந்த காலத்தில் இப்படி ஒரு நபர் இருந்தார் அப்படின்னா, யோவான் சாணங்க பாருங்க, தன்னுடைய வீட்டில் அவர் இல்லை, காட்டில் வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்காரு, சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்டவனை பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி தான் நம்மளுக்கு என்ன பண்ணும், தோணும். ஆண்டவரே சொல்லுவார், நான் திராட்சை ரசம் குடிக்கிறவனா வந்தேன், யோவான் சாணகன் திராட்சை ரசம் குடிக்காதவனா வந்தான், அவனையும் நீங்கள் ஏற்றுக்கல, என்னையும் நீங்கள். அப்போ ஆண்டவருடைய வாயிலிருந்து வருது, அவன் திராட்சை ரசம் என்ன பண்ண மாட்டான், குடிக்க மாட்டான். அப்போ நீ ஊருக்குள்ள உலாவவே முடியாது திராட்சை ரசம் குடிக்கலனா. இஸ்ரவேலுக்குள்ள திராட்சை ரசம் தண்ணி மாதிரி. அங்க தண்ணி ஒரு ஃபங்க்ஷன் போனீங்கன்னா தண்ணி இருக்கோ இல்லையோ, திராட்சை ரசம் என்ன பண்ணும், இருக்கும். எல்லாரும் வீட்லயும் திராட்சை ரசம் இருக்கும். அப்போ நீ திராட்சை ரசம் குடிக்க கூடாதுன்னா ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். ஆண்டவர்கிட்ட ஒரு வைராக்கியமா வாழக்கூடிய வாழ்க்கை, அதை வாழ்ந்தவர்கள் தான் இந்த நஸ்ரேய விரதத்துல இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு, அழைக்கிறார். ஏதோ ஏனோதானோன்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கல்ல, அந்த ஒரு நஸ்ரேய விரதத்தை போல ஒரு வைராக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் அழைக்கிறார். பாருங்க, இந்த கர்த்தருக்கு பரிசுத்தமா இருந்த இந்த 4 பாயிண்ட் தான் நஸ்ரேய விரதத்துல மெயின். ஒன்று திராட்சை ரசம், ரெண்டாவது சவரன் கத்தி, 3வது பிரேத தண்டையில் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது, 4வது கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த 4ம் சேர்ந்ததான் நஸ்ரேய விரதம். பிள்ளைகள் எல்லாம் தெளிவாயிட்டீங்களா, நஸ்ரேய விரதம்னா என்ன அப்படின்னா இந்த 4 பாயிண்ட்டை தெளிவாக எல்லாருக்கிட்டும் என்ன பண்ணணும், சொல்லணும். யாரெல்லாம் நஸ்ரேயர்கள்னு பார்க்குறப்போ சிம்சோன் சொன்னீங்க. சிம்சோன் நஸ்ரேயனா இருக்க வேண்டும் அப்படின்னு தீர்மானிச்சது யாரு, ஆண்டவர். கரெக்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு சிம்சோன் நஸ்ரேயனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சாமுவேல் நஸ்ரேயனா இருக்கணும்னு யார் தீர்மானிச்சது,
அன்னாள். ஹல்லேலூயா. அன்னாள் சொன்னா, இந்த பிள்ளையை சவரகன் கத்தி நான் என்ன பண்ண மாட்டேன், தலையில வைக்க மாட்டேன். யோவான் ஸ்நானகனை நசரேயனாக வளர்க்க வேண்டும் என்று யார் சொன்னது? தேவ தூதன் சகரியா கிட்ட என்ன பண்றாரு, சொல்றாரு. எல்லாம் அப்படியே பாக்குறீங்க, எடுத்துக்கொள்ளுங்களா. லூக்கா 1:15. அவன் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனாய் இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த திராட்சரசமும் மதுவும் குடியான். ஹல்லேலூயா. அதே போல 1 சாமுவேல் 1:11 எடுத்துக்கொள்ளுங்கள். அன்னாள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். 1 சாமுவேல் 1:11. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தை அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவர் 11 தானமா? கண்ணோக்கி பார்த்து கடைசி பாட்டு வாசிங்க. நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினான். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம மறுபடியும் என்னாகும் 6க்கே வருவோம். இந்த நான் சொன்ன இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, யோவான் ஸ்நானகனும் சரி, சாமுவேலும் சரி, சிம்சோனும் சரி, இந்த 3 பேருமே மரணம் வரை அவர்கள் நசரேயனாக இருக்க வேண்டும். என்னது? பிறந்தது முதல் கொண்டு மரணிக்கும் வரை அவர்கள் நசரேயனாய் இருக்க வேண்டும். ஆனால் இந்த நசரேய விரதம்ங்கிறது அப்படிப்பட்டது கிடையாது. குறிப்பிட்ட ஒரு நாளை சிலர் கணக்கு எடுத்து கொள்ளுவாங்க. நான் 1 வருஷம் நசரேய விரதம் என்ன பண்ண போகிறேன், இருக்கேன் அப்படிங்க. ஏன்னா வசனம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும் 12ஆம் வசனத்தில், அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்து. 13ஆம் வசனம் பாருங்க, நசரேயனுக்குரிய பிரமாணமாவது அவன் விரதம் காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்று. அப்போ விரதம் காப்பதற்கு சில நாட்களை நாம் என்ன பண்ணலாம், நசரேய விரதத்தில் செலக்ட் பண்ணலாம். நான் 1 வருஷம் என்ன பண்ணுறேன், இந்த நசரேய விரதம் இருக்கேன். நான் ஒரு 3 மாதம் நான் என்ன பண்ணுறேன், 3 மாதம் நான் தலையில் கத்திப்படாமல், திராட்சை ரசம் குடிக்காமல், எந்த பிரேத தண்டையிலும் போகாமல் நான் என்ன பண்ணுறேன், இந்த நசரேய விரதம் இருக்கிறேன். அப்படியெல்லாம் என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு பிரேத தண்டையில் போய் நின்றுட்டான் அப்படின்னா அவர்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது இங்கே சொல்லியிருக்கு 9ஆம் வசனத்தில். அவன் அண்டையிலே ஒருவன் சடுதியிலே மரணம் அடைந்தானால் நசரேய விரதமுள்ள அவனுடைய தலை தீட்டுப்படுத்ததையாகில் அவன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளிலே தன் தலைமயிரை சிரைத்து கொள்ள வேண்டும். தீட்டுப்பட்டா என்ன பண்ணணும், சிரைத்து கொண்டு மறுபடியும் அவன் நசரேய விரதத்தை என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. இப்போ நான் சொன்னதை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, நம்முடைய சிம்சோனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம். இதுதான் நசரேய விரதம். இந்த நசரேய விரதத்தில் ஒருவேளை பிரேத தண்டையில் போனான் அப்படின்னா அவன் தலைமயிரை என்ன பண்ணலாம், சிரைத்து கொண்டு 7ஆம் நாளிலே அவன் இந்த மாதிரி செலுத்தணும். அப்போ அந்த ஆசாரியன் அவன் தலையை பரிசுத்தப்படுத்துவான். இதை பண்ணி என்ன பண்ணுவான், தலையை பரிசுத்தப்படுத்துவான். அவன் மறுபடியும் என்ன பண்ணணும், திரும்பவும் விரத நாட்களுக்கென்று கர்த்தருக்கென்று காத்து ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணணும், பலியாய் கொண்டு வரணும். ஆனால் அது வரைக்கும் அவன் காத்து கொண்ட நசரேய விரதம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒருவேளை கரெக்டாக பண்ணி அவன் 1 வருஷம் இருந்தான், 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, நசரேய விரதம் என்ன ஆயிடுச்சு, 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டானா 13ஆம் வசனத்துலேருந்து அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாரு. நசரேயனுக்குரிய பிரமாணமாவது அவன் விரதம் காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்றே, என்னைக்கு நசரேய விரதம் முடியுதோ அவன் ஆசரிப்பு கூடத்தில் பலிகளெல்லாம் செலுத்தி எல்லாமே பண்ணலாம். அது முடிந்த பிறகு வசனம் சொல்லும், அதற்கு பிறகு அவன் என்ன பண்ணலாம், 20ஆம் வசனத்தில் பின்பு நசரேயன் திராட்சரசம் குடிக்கலாம். ஸோ நீங்கள் 2 பாயிண்ட் இங்கே கவனிக்கணும். ஒன்று, நசரேயன் விரதம்ங்கிறது காலம் முழுவதும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது கிடையாது. சில பேர் அதை என்ன பண்ணலாம், குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நம்ம எடுக்கலாம். இப்போ நான் இதை வச்சு தான் நான் சொல்கிறேன், பவுலும் இந்த நசரேய விரதத்தில் இருந்திருக்கிறாரு அப்படின்னா. ஏன் அப்படின்னா அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
பவுல் அநேக நாள் அங்கே தரித்து. நல்லா கவனிங்க இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் போய் பவுல் என்ன பண்றான்? தலை சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான். ஹல்லேலூயா. அப்போ பவுலுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கு. அந்த பிரார்த்தனை முடிஞ்சோடனே அவர் என்ன பண்றாரு? தலையில இருக்கிற முடிய மொட்டை அடிக்கிறாரு. ஹல்லேலூயா. சோ அவர் அக்கிலேயாத்தின் குடிகளிலே எலியா எனும் பேரு கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னு எலியாவுக்கு எந்த விதமான ஒரு இன்ட்ரடக்ஷனுமே இருக்காது. அப்போ நஸ்ரேய விரதம் எப்படி அவனுடைய வாழ்க்கையில அவன் மீறினான், நம்முடைய வாழ்க்கையில இந்த நஸ்ரேய விரதம் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் எப்படி நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை குறித்து சீக்கிரமாய் பேசிடலாம். எடுத்துக்கொள்ளுங்கள் நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் ருசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும். அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த நஸ்ரேய விரதத்தில் ஆண்டவர் ரொம்பவும் கிளியரா சில காரியங்களை அலோவ் பண்ணல. அது என்ன அப்படின்னா திராட்சை சம்பந்தப்பட்ட எந்த காரியத்தையுமே ஆண்டவர் என்ன பண்ணல, அலோவ் பண்ணல. இங்க கூட இந்த வார்த்தை ஆண்டவர் யாருக்கு தராருன்னா சிம்சோனோட அம்மாவுக்கு தராரு. அம்மா கிட்ட சொல்றாரு, இங்க பாரு, நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடிக்கூடாது. ஆனா நஸ்ரேயன் யாரு? சிம்சோன். ஆனா இங்க ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, நீ என்ன பண்ணக்கூடாது? திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. மறுபடியும் 13ஆம் வசனத்துல மறுபடியும் சொல்றாரு, நான் ஸ்ரீயோட சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையா இருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டது எல்லாம் கைக்கொள்ள கடவுள். பாருங்க, ஏன் இந்த திராட்சையை ஆண்டவர் வெறுக்கிறார் இந்த நஸ்ரேய விரதத்துல? ஏன் அப்படின்னா, இந்த திராட்சை ரசம் அல்லது மதுபானம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை ஒரு மயக்க நிலைக்கு என்ன பண்ணும், கொண்டு போகும். நல்லா கவனிங்க. மதுபானத்தை குறித்து உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால் எவ்வளவு வாழ்க்கை அழிந்து போகிறது அப்படிங்கிற காரியத்தை குறித்து உங்களுக்கு என்ன பண்ணும், எல்லாருக்குமே நல்லா தெரியும். முதலாவது, திராட்சை கெட்டு போனாதான் அது மதுபானம் வைனா மாறும். திராட்சை என்ன பண்ணும், கெட்டு போகணும் ஃபர்ஸ்ட். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கெட்டு போனதெல்லாம் கூட விட்டுரு, நீ திராட்சை பக்கமே என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. நமக்கு இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும். அப்போ திராட்சை ரசம் தான் பாவம். ஆனா அதுக்கு முன்னாடியிலேருந்து நீ சில காரியத்தை என்ன பண்ணணும், வெறுக்கணும். அதுதான் ஆண்டவர் நீங்க நமக்கு சொல்லுகிற காரியம். நீ திராட்சை ரசம் மட்டும் குடிக்க மாட்டேன்னு இருந்தீங்கன்னா, நீ இந்த காரியத்தை எல்லாம் போனீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் என்ன பண்ணிடுவ, விழுந்துடுவ. என்னைக்காவது ஒரு நாள் திராட்சை தானே, ஆண்டவர் திராட்சை ரசம் தானே வேணான்னு சொன்னாரு அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த திராட்சையுடைய ஸ்மெல் என்னதான் ஆகுது, சாப்பிட்டு தான் என்ன பண்ணுவோமே, பார்ப்போமே. அதனால ஆண்டவர் ஒரு வேர் பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. நீ திராட்சையவே தொடக்கூடாது. அதுதான் அந்த நஸ்ரேயனுக்கான ஒரு விரதம். பாருங்க, யோசேப்பு அந்த ஸ்திரீ அவனை பிடித்து, அந்த போத்திபாருடைய மனைவி அவனை பிடிக்கும் பொழுது அங்கேயே இருந்து என்னுடைய பரிசுத்தத்தை நான் என்ன பண்றேன், நான் ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணல, செய்யல. அந்த இடத்த விட்டு என்ன பண்றான், ஓடி வரான். ஏன் அப்படின்னா, எனக்கு திராட்சை கூட என்ன கிடையாது, எனக்கு தேவை கிடையாது. எனக்கு திராட்சை ரசத்தை நான் புறக்கணிக்கிறது ஓகே, நான் திராட்சையில என்ன பண்ணுவேன், புறக்கணிப்பு. ஹல்லேலூயா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க.
ஆண்டவர் இந்த சமாரிய ஸ்திரீ கூட பேசிட்டு இருக்கும் பொழுது சீஷர்கள் வராங்க. சீஷர்கள் வந்து ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க. ஆண்டவரை பார்த்து கேட்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்ன தேடுகிறார் என்று அந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா நல்லா இருக்கணும். அவர் என்ன தேடுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்திரீ கிட்ட பேசுறாரு, தூரத்துல இருந்து பாக்குறப்ப ஆண்டவர் என்ன தேடுறாருன்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ ஸ்ரீத்துல நேருக்கு நேராக பார்த்து கூட ஆண்டவர் என்ன பண்ணல, பேசல. அங்க குனிஞ்சு கீழே என்ன பண்றாரு, தேடிட்டு இருக்காரு. அந்த வசனத்தை நல்லா கவனி. அதை நான் எடுக்கல, இது திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் சொல்றீங்கன்னா அந்த வசனத்தை நான் உங்களுக்கு தரேன். அடுத்து விபச்சார ஸ்திரீ மாட்டும் பொழுதும் ஆண்டவர் என்ன பண்றாரு, குனிந்து தரையில, அதுதாங்க ஒரு பிரித்தெடுக்க. யாருமே திராட்சையில கூட நம்மளை என்ன பண்ணிடக்கூடாது, குறை சொல்லிடக்கூடாது. திராட்சை ரசம் குடிச்சு அப்படின்ட்டு இல்லை, திராட்சையில கூட ஒரு குறைய என்ன பண்ணிடக்கூடாது, யாரும் சொல்லிடக்கூடாது. அதுதான் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல இந்த கெட்டு போன காரியங்கள், நாற்றம் அடிக்கக்கூடிய காரியங்கள், புளித்து போகிற காரியங்கள், நுரைத்து போகக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் தான் திராட்சை ரசம் செய்யக்கூடிய ஒரு காரியம். இந்த காரியெல்லாம் ரொம்ப நாளா மனசுல உள்ளேயே வச்சு வச்சு வச்சு, எவ்வளவு தெரியுமா ஒயின், எந்த ஒயின் தெரியுமா ரொம்ப டேஸ்ட் அதிகம்? 1000 இயர்ஸ்னா 100 வருஷத்து ஒயின், 150 வருஷத்து ஒயின்லாம் விற்பாங்க. அப்போ ஒரு காரியத்தை வச்சு 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 வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் திராட்சை ரசத்துடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நம்ம எடுத்து போடணும். என்ன தெரியுமா, இந்த காரியத்தை வைத்து 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 அதையே யோசிச்சு 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 அப்படி இருக்கிற காரியங்கள் நாம எடுத்து போடணும். பாருங்க, இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 14:5 நியாயாதிபதிகள் 14:5 அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, நல்லா தெரியும் இவன் திராட்சை பக்கமே என்ன பண்ணக்கூடாது, போக கூடாது. ஆனால் ஃபர்ஸ்ட் அவன் செஞ்ச தப்பு என்னது, திராட்சை தோட்டம். இது வரைக்கும் ரூட்ல வரான், ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் திராட்சை தோட்டங்கள் வந்தபோது இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்போ நமக்கு எங்க பிரச்சனை வருது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில சிங்கம் வருது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில பாலசிங்கம் வருதுன்னா, ஆண்டவர் விலக்கி வைத்திருக்கிற சில காரியத்துக்குள்ள நம்ம என்ன பண்றோம், பிரவேசிக்கிறோம். ஆண்டவர் வேணான்னு சொன்ன சில காரியத்துக்குள்ள நம்ம என்ன பண்றோம், உள்ள போறோம். உனக்கும் திராட்சை தோட்டத்துக்கும் சம்மதமே கிடையாது. வேற ரூட் வழியா சுத்திட்டு நீ என்ன பண்ணிருக்கணும், திராட்சை தோட்டம் இருக்குன்னு தெரிஞ்சோடனே நீ என்ன பண்ணிருக்கணும், போயிருக்கணும். ஏன்னா நீ ஆண்டவரால் பிரிக்கப்பட்டவன், நீ ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவன், நீ வேர்பிரிக்கப்பட்டவன். நீ அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள போயிருக்க கூடாது. திராட்சை தோட்டத்துக்குள்ள போன ஒரு சிங்கம் என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. ஆனா வசனம் சொல்லுது, அங்க சிங்கத்தை என்ன பண்ணா, அவன் முடிச்சு போட்டான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட். திராட்சை தோட்டத்துக்குள்ள என்ன பண்ணிட்டான், போயிட்டான். ரெண்டாவது, இந்த சிங்கத்தை கொண்டுட்டு போனான். போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரப்போ சிங்கம் செத்து கிடக்குது. இவன் ரெண்டாவது பாயிண்ட் என்ன, நசிரேனுக்கு பிரேதத்து பக்கம் போகக்கூடாது, யாதொரு பிரேத தண்டையிலும் போகக்கூடாது. இப்போ சிங்கத்துக்கு உள்ள ஒரு தேனி கூடு கட்டியிருக்கு, அந்த தேனை எடுத்து என்ன பண்ணுறான், சாப்பிட்றான். ரெண்டாவது பாயிண்ட்டும் அவுட்டு. நம்முடைய வாழ்க்கையில் கெட்டு போன காரியங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில் மரித்து போன காரியங்கள் நிறைய என்னது வாழ்க்கையில் இருக்குது. நம்ம ஆண்டவருக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும்னா கெட்டு போன காரியங்களை விட்டது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, மரித்து போன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. பாருங்க, ஆபிரகாம் சாரால் மரித்த உடனே அவன் ஒரு இடத்த வாங்குறான். அந்த இடத்த வாங்கணும் அவன் சொல்லிக்கிற ஒரு வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த பிரேதம் என் கண் முன் இராதபடிக்கு நான் இந்த பிரேதத்தை என்ன பண்ணணும், அடக்கம் பண்ணணும். 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் அது சாரால், ஆனால் இப்போ அது என்னது, பிரேதம். ஆபிரகாம் சொல்ல, என் மனைவியாகிய சாரால் என்ன பண்ணணும், அடக்கம் பண்ணணும்னு சொல்ல, ஆபிரகாம் சொல்றாரு, இந்த பிரேதம் என் கண் முன் இராதபடிக்கு நான் அவளை அடக்கம் பண்ணுவதற்கு எனக்கு இடம் வேணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பண்ணணும். ஒரு காரியம், செத்து போன காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த காரியத்தை உடனடியாக என்ன பண்ணணும், அடக்கம் பண்ணிடணும். ஏன் தெரியுமா, செத்து போன காரியங்கள் கொஞ்ச நாளில் நாத்தடிக்க ஆரம்பிச்சிடும்,
கொஞ்ச நாளில் புழு பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாளில் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா காரியமும் அதன் மூலமாக என்ன பண்ணிடும்? கெட்டு போயிடும். அல்லேலூயா. அப்போது முதலாவது கெட்டுப்போன காரியத்தை தூக்கி போடணும், ரெண்டாவது செத்த காரியங்களை தூக்கி போடணும். இவன் ரெண்டுத்துலேயுமே என்ன பண்ணிட்டான்? சிம்சோன் அவுட் ஆகிட்டான். அடுத்தது மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா 16-19 பாருங்க, நான் சொன்னேன் இந்த நஸ்ரேய விரதம் அவனுடைய தலை மேல, இந்த நஸ்ரேய விரதத்துக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த நஸ்ரேய விரதம் எதுல இருக்குது? தலையில இருக்கு. ஆனால் அவன் தலை வைத்திருக்கிற இடம் எங்க தெரியுமா? அவளுடைய மடியில அவன் தலையை வைத்து படுத்து கொண்டிருக்கான். நல்லா தெரியும், இதுக்கு முன்னாடி 3 அட்டம்ப்ட் பண்றான். இவனுடைய பலத்தை எடுத்தாங்கன்னு 3 அட்டம்ப்ட் பண்றான். அப்பவும் இவனுக்கு என்ன பண்ணல? அந்த ஞானம் வரல. தன் தலையை அவள் மடியிலே வைத்து, அதுக்கு பிறகு அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினான். 3வது பாயிண்ட்டும் சிம்சோன் என்ன ஆயிட்டாரு? ஃபர்ஸ்ட் திராட்சை தோட்டத்துக்குள்ள பூந்தாரு, 2வது சிங்கத்தின் பிரேதத்துக்கிட்ட என்ன பண்ணாரு? போனாரு. 3வது பாயிண்ட் தலைமுடிய என்ன பண்ணியாச்சு? சரிச்சாச்சு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சிம்சோனுடைய பலத்துக்கும் நஸ்ரேய விரதத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? நஸ்ரேய விரதத்தில் எதுலையாவது நஸ்ரேய விரதம் இருந்தால் உனக்கு பலன் வரும் அப்படின்னு ஆண்டவர் எங்கேயாச்சும் சொன்னாங்க? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சிம்சோன் ஒரு அப்நார்மலான ஒரு ஆளாக தான் நமக்கு என்ன பண்ணுவார்? ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான் தெரிவார். பார்த்தீங்கன்னா 300 நரியை பிடிக்கிறார் ஒரு ஆளாக. யாராவது பிடிக்க முடியுமா? ஒரு நரி, ஒரு நாயை நம்மளால் என்ன பண்ண முடியாது பிடிக்க. 300 நரியை பிடிச்சி ஜோடி ஜோடியாக வாலில் தீப்பந்தத்தை கட்டி அனுப்புறாரு. அப்போ இந்த மாதிரி நீ கழுதையோட தாடைகளுக்கு வச்சு 1000 பேர் என்ன பண்றது? அப்போ இப்படிப்பட்ட ஒரு பலன் இன்னைக்கு ஜெஃப்ரி சொன்ன அந்த மனம் தோன்ற வசனத்துல, நம்முடைய நீதினாலும் நாம் இருக்கிற இந்த விரதத்தினாலும் இல்லை நம்மளோட எந்த விதமான நம்முடைய நீதினாலும் நியாயத்தினாலும் நம்மளை ஆண்டவர் என்றைக்குமே என்ன பண்ண மாட்டார்? ஜட்ஜி பண்ண மாட்டார். அவருடைய கிருபையினால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கோம். பாருங்க, இந்த நஸ்ரேய விரதத்துக்கும் சிம்சோனுடைய பலத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ அவனுடைய முக்கிய நம்மளுடைய தலையை கொண்டு போய் அங்கே மடியில் வச்சோன்னே பிசாசுக்கு என்ன தெரியுமா? நம்முடைய தலைனா நம்முடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை எடுப்பது தான் அவனுடைய நோக்கம். நமக்கு மேல இருக்கிற கிருபையை எடுப்பது தான் இந்த பிசாசுடைய நோக்கமே. இங்க பாத்தீங்க அப்படின்னா 13:25 கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். 13:25 என்ன சொல்லுது? கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். 14:6 சொல்லுது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமா இறங்கினதினால் சிங்கத்தை என்ன பண்ணா? கிழிச்சு போட்டான். 14:19 சொல்லுது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் என்ன பண்ணிட்டான்? 30 பேரை கொண்டு அந்த மாற்று வஸ்திரத்தை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டான். 15:14 சொல்லுது, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் என்ன பண்ணான்? அந்த கயிறுகள்லாம் நெருப்பு போல என்ன ஆயிடுச்சு? கழுதையுடைய தாடைகளும் எடுத்து 1000 பேர் என்ன பண்ணாங்க? கொண்டு போட்டான். அப்போ இவன் நஸ்ரேயனா இருந்ததுக்கும் இவன் சண்டை போட்டு ஜெயிச்சதுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவன் எல்லாவற்றையும் ஜெயித்தது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம பல நேரங்களில் யோசிக்கிறோம், நாம ஒரு நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது தியாகம் பண்ணால் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பெரிய ஆளா? கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. இந்த நஸ்ரேய விரதத்தெல்லாம் பார்த்துட்டு என்னப்பா கடைசியாக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நஸ்ரேய விரதம் உங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது. இந்த 3 பாயிண்ட் முக்கியம் கிடையாதுங்க. 4வது நான் ஒரு பாயிண்ட் சொன்னால எல்லாரும் மறந்துடுவாங்கன்னு, பரிசுத்தமாய் இருந்து. இந்த பரிசுத்தமாக இல்லைன்னா நீ முடிய வளர்த்தாலும்
ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. திராட்சைக்குள்ளே போய் சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பிரேத தண்டையில் நின்னாலும் நிற்காம போனாலும் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு வசனம் சொல்லுது, அங்க அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. பாருங்க, ஒருவேளை தலைமுடியில தான் பலம் அப்படின்னா கடைசி நேரத்தில் சாகும் போது நிற்கிறான். அப்போ தலையில என்ன இல்லை? முடி இல்லை, சும்மா சின்னோண்டு என்ன பண்ணுது? முளைக்குது. ஆனால் அங்கேயும் அவன் ஆண்டவரை பார்த்து என்ன பண்ணுறான்? கேட்குறான், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் தேவனே என்னை பலப்படுத்தும். அவனுக்கு தெரியல, இவ்வளோ நாள் அவனுடைய நம்பிக்கையெல்லாம் முடியும்னு நினச்சிட்டு இருந்தான். அவனுக்கு தெரியல, இவ்வளவு நாள் அவன் நம்பிக்கை முடி கிடையாது. அவனுக்குள்ளே இருந்த ஆவியானவர் தான் இவ்வளவு நாள் என்ன பண்ணி கொண்டு இருந்தார்? அவனுக்கு பலனை கொடுத்து கொண்டு இருந்தார். ஏன்னா நசரேய விரதம் இருந்தவங்க எல்லாரும் இவ்வளோ பலனாலாம் இல்லை. சாமுவேலுக்கு இந்த பலன் இல்லை, யோவான் ஸ்நானனுக்கு இந்த பலன் இல்லை. ஆனால் சிம்சோனுக்கு இந்த பலன். அவன் பிறகு முன்னமே அவனை சொன்னார், உனக்கு ஒரு பிள்ளை பிறப்பான், அவன் பெலிஸ்தனை கையில் நின்று இஸ்ரவேலை என்ன பண்ணுவான்? ரட்சிப்பான். இப்போ இன்னைக்கு நாம் இந்த 3 பாயிண்ட் முக்கியம்தான். கெட்டுப்போன காரியத்தை நம்மகிட்ட ஒதுக்கணும். செத்த காரியங்கள் நம்மகிட்ட என்ன பண்ணணும்? விளக்கணும். 3வது அபிஷேகம், தலையில் உள்ள அபிஷேகத்தை கொண்டு போய் தெளிலாளுடைய மடியில் கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது? நம்ம வைக்கக்கூடாது. இதெல்லாம் உண்மைதான். ஆனால் ஒன்றும் மறக்கக்கூடாது, பரிசுத்தமாக இருந்து கர்த்தருடைய ஆவி நம்மேல், பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருந்தால் தான் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். முடி இல்லாதப்போ கேட்ட ஒரு வார்த்தை, ஆண்டவரே ஒரு விஷயம் நான் நினைத்தரலாம், என்னை பலப்படுத்தும். வசனம் சொல்லுது, அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்களை விட அவன் மரணிக்கும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அநேகம். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழ சொல்கிறாங்க. அதுதான் இன்னைக்கான ஒரு செய்தி. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஊரோடு சேர்ந்து ஒத்து வாழ். பழமொழி சொல்லும், ஊரோடு ஒத்து வாழ். நம்ம அப்படி வாழக்கூடாதுங்க. நமக்கு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும். ஒரு சிம்சோனை போல இருக்கக்கூடாதுங்க, சாமுவேலை போல. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டவன் தான். தேவனுடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினான். வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்லாமல் இருங்கள். வசனம் அடுத்து அப்படியே யோவான் 17 வசனம் வாசிச்சிங்கன்னா, என்னை பிதாவானவர் உலகத்துக்கு அனுப்பினது போல நானும் உங்களை உலகத்துக்கு அனுப்புகிறேன்றாரு. இப்போ இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது. ஏதோ நம்ம ஒரு இதுக்கு வந்திருக்கோம். உலகத்துக்கு ஆண்டவர் நம்மளை அனுப்பியிருக்காரு. அந்த நோக்கம் முடிகிற வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்க போகிறோம். இந்த உலகம் தான் நம்ம சொந்தம் நினச்சிக்காதீங்க. அல்லேலூயா. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் அதற்கு தான் உங்களை அழைத்திருக்கிறார். வேதத்திலேயே 4 பேர் தான் இந்த நசரேய விரதத்தை என்ன பண்ணியிருக்காங்க? ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அப்போ ஆண்டவருக்காக நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய எலைட் லிஸ்ட்டில் போய் நீங்கள் நிற்பீங்கன்றதை பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிம்சோன் அவர் ஃபாலோ பண்ணார், ஆனால் முடிக்க முடியலை. சாமுவேல் டிக்கு, யோவான் ஸ்நானகன் டிக்கு, பவுல் டிக்கு, எலியா வச்சுக்கோங்க டிக்கு. இந்த லிஸ்ட்டில் வேற யாருமே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார். அப்படியே கண்களை போடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீரையெல்லாம் 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 இயேசுவே, நீரையெல்லாம் 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 இயேசுவே. மரணமோ ஜீவனோ
பின்தொடர்வேன் இயேசுவை பின்தொடர்வேன் இயேசுவை. செல்வமோ வறுமையோ சுகமோ வியாதியோ பின்தொடர்வேன் இயேசுவை. நிந்தையோ புகழ்ச்சியோ செல்வமோ வறுமையோ பின்தொடர்வேன் இயேசுவை. நான் பின்தொடர்வேன் இயேசுவை. நான் பின்தொடர்வேன் இயேசுவை. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை அமையட்டான். பாவம் எச்சரிக்கிற ஒரு வாழ்க்கையில கெட்டு போன காரியங்கள், நுரைத்து போகக்கூடிய காரியங்கள், எங்கள் வாழ்க்கையில புளித்து போன காரியங்கள், ஆண்டவரை நாங்கள் இருதயத்திலே வைத்து 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 10 வருடம் 15 வருடமாய் ஆண்டவரை எங்களை அழுத்தி கொண்டிருக்கிற காரியங்களை எங்களை விட்டு நீங்க பண்ணுங்க. ஆண்டவரை உமக்கென்று ஒரு நற்செயலாய் நாங்கள் வாழ கிருபை கொடுப்பீராக. எங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான மரித்து போன காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஆண்டவரை நாற்றம் அடிக்கக்கூடிய, அழுகக்கூடிய, ஆண்டவரை புழு பிடிக்கக்கூடிய காரியங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஆண்டவரை இந்த மரித்து போன காரியங்களுடைய வாழ்க்கையில இருந்து போகட்டப்பா. ஆண்டவருடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்த அபிஷேகத்தை, இந்த தலையின் மேல் நீர் வைத்த அபிஷேகத்தை ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த நாளில் நாங்கள் விற்று போகாதபடிக்கு, ஆண்டவரை விற்று போடாதபடிக்கு, ஆண்டவரை தெலீலாளின் மடியில எங்களுடைய தலையை சாய்க்காதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய நீதியினால் அல்லப்பா, எங்களுடைய நியாயத்தினால் அல்ல, எங்களுடைய செயலினால் அல்ல, எங்களுடைய சொல்லினால் அல்ல, நீர் எங்களுக்குள்ளே இல்லாவிட்டால், உங்களுடைய பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய முடியாதாங்க. ஒரு காரியத்தை செய்ய முடியாதப்பா. அதை எங்களுக்கு ஆண்டவரே தினம் தினம் எங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுங்கப்பா. எந்த நாளில நாங்கள் மாற்றாதபடிக்கு கிருபை கொடுப்பீராக. கடவுளுடைய கிருபை தயவு இருக்கட்டும். இதை பொருட்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இந்த வாரம் நடக்கிற எல்லா காரியத்தையும் ஒரு கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அடுத்த வாரம் ஆண்டவர் எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்க கிருபை கொடுப்பீராக. கடவுளுடைய கிருபை தயவு இருக்கட்டும். மீட்புரட்சமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அந்த கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினால் உன்னை முடிச்சுட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். கழுத்து சமானமாக உன் வயதை திரும்ப வாழ விரும்புவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்னில் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள் என்பதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் ஐக்கியமும் அனைவரோடு கூட இருக்கட்டும். ஆமென்.